என் அன்பு சகோதர சகோதரிகளே, NMSI மூலமாக இந்த தபசு காலங்களில் நாம் உங்களை தியான வேளையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். NMSI சிறப்பான இந்த திருப்பணியை இந்த தபசு காலங்களில் செய்வதை குறித்து மகிழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற அருமையான இயக்குனர் PhD ஜபா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக இந்த தபசு காலங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, புகழுக்காக தர்மம் செய்யாதீர்கள். புகழுக்காக தர்மம் செய்யாதீர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் இதுக்கு ஆதாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கத்தில் பல காரியங்களை நமக்கு சொல்லி விசுவாச வாழ்வின் ஆழத்திற்கு நம்மை கொண்டு செல்கிறார். அதுல முதலாவது தர்மம் செய்வதை குறித்து சொல்லுகிறார். அந்நாட்களில மக்கள் தர்மத்தை செய்வது அதை பெருமையாய் நினைத்தார்கள். மக்கள் புகழ வேண்டும் என்று நினைத்தார்கள். திருச்சபை அதற்கு உயர்வும் பதவிகளும் அதிகாரம் கொடுக்கணும்னு நினைத்தார்கள். இவைகள் எல்லாம் இயேசு பார்த்துதான் இன்று இந்த வார்த்தை அவர்களுக்கு சொல்லி, புகழுக்காக தர்மம் செய்யாதீர்கள் என்று சொல்லி அவர்களை எச்சரிக்கிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்று தர்மம் என்ற ஒரு பெயரில் லஞ்சம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தர்மம் செய்கிறோம் என்று சொல்லி ஏழைகளுக்கு கொடுக்கிறோம், அங்க உணவு கொடுக்கிறோம், இங்க உடை கொடுக்கிறோம் என்று சொல்லி பதவிகளை பெறுகிறார்கள், அதிகாரங்களை பெறுகிறார்கள். பல நிலையில இந்த திருச்சபை இழிவின் பாதையில போய் கொண்டிருக்கிறார். என் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு தர்மத்தை நான் எப்படி செய்ய வேண்டும் என்று தெளிவாக புரியும்படியாக ஆண்டவராகிய இயேசு தன் மலை பிரசங்கத்துல இதை ஒரு பொருட்டாக எண்ணி அதை பிரசங்கிக்கிறார். அந்த நாளில மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள பல காரியங்களை அவர்கள் பதிவு பண்ணுகிறார்கள். அதுல முதலாவது, மனுஷர் காணும் வண்ணமாக உங்களுடைய தர்மம் இருக்கக்கூடாது எழுதுகிறார். மனுஷர் காணும் வண்ணமாக உங்களுடைய தர்மத்தை செய்யாதிருங்கள். நான் இவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறேன், இவர்களுக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன், இத்தனை பேரை நான் படிக்க வைக்கிறேன், இந்த நன்மையை செய்கிறேன், இந்த ஆலயத்தை நான் தான் கட்டினேன், இப்படி இவர்களை அடையாளப்படுத்தி சொல்லி கொண்டிருக்கிறது ஒரு நாளும் உனக்கு நன்மை பயக்காது அது என்பதைத்தான் இயேசு தெளிவாய் இந்த வசனத்துல சொல்லுகிறார். சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, மனுஷர் காணும் வண்ணமாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று கூறுகிறார். நீங்கள் மனுஷர் காணும்படியாக உங்களுடைய தர்மம் இருக்குமானால் அது பரலோகத்துல உன் பிதாவை மகிமைப்படுத்தாது என்று சொல்லுகிறார். உன் பிதாவை நீ மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் செய்கிற தர்மம் அது மனுஷர் பார்த்து புகழக்கூடியதாக இருக்கக்கூடாதாம். அதை தான் 2வது வசனத்துல அதை பதிவு பண்ணுகிறார். மனுஷர் புகழ வண்ணமாக மாயக்காரரை போல ஆலயத்திலும் வீதிகளிலும் உங்களுடைய தர்மத்தை செய்யாதீங்கள். அப்படி செய்கிறத அதை மைக்கு போட்டு ஊதுவியாதீங்கள். நீங்க உங்களுடைய பலன் இந்த உலகத்தினுடைய காரியங்களிலே அது கடந்து போய்விடும் என்று சொல்லுகிறார். நாம தர்மம் செய்வது பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்த வேண்டுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் மற்றும் முன்பாக பிரகாசிக்கணும் என்ற பரலோகத்துல உங்கள் பொக்கிஷம் நிறைவாய் இருக்கும். நீங்கள் மனுஷர் புகழ்வண்ணமாக நீங்கள் உங்களுடைய தர்மம் இருக்குமானால் அது உலகத்தோட அழிந்து போயிடும். நீங்கள் மனுஷர் புகழும் வண்ணமாக இல்லாமல் ஆண்டவரை மயப்படுத்தும்படியாய் உங்களுடைய தர்மம் இருக்க வேண்டும். அப்பொழுது பரலோகத்தினுடைய பொக்கிஷம் நிறைவாய் இருக்கும் என்று எழுதுகிறார். அதை தான் இயேசு தன்னிடத்துல வந்த வாலிபனத்துல, நீ பரலோக நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் தெளிவாக அவனுக்கு உதவி சொல்லுகிறார். கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது அவன் சொன்னான், நீ சிறு பிராயத்திலிருந்து இவைகளெல்லாம் நான் கடைபிடிக்கிறேன் என்று சொல்லி. அப்பொழுது அவர் சொன்னார், உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்று தரித்திரத்திற்கு கொடுக்கணும்ன்றார். அவன் பேரும் புகழும் உடைய ஒரு வாலிபன், அவன் ஐஸ்வர்யவான், அவன் பதில் சொல்லாமல் திரும்பி போய்விட்டான் என்று சொல்றான்.
ஏனால் அவனால் அமைதியாக எந்த காரியம் செய்ய முடியாது. ஆகவே அவனால் முடியாது என்று சொல்லி அவன் ஒதுங்கி போய் விடுகிறதை பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு தெளிவாய் சொன்னார், உன்னுடைய பொக்கிஷத்தை, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை விற்று தரித்திரத்தை கொடு, அப்பொழுது பரலோகத்துல உங்களுடைய பொக்கிஷம் நிறைவாயிருக்கும் என்று சொன்னார். என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, இந்த நாளில நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்துல நிறைவாயிருப்பதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். அப்படியே ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி வருகிறார். ஆண்டவராகிய இயேசு அதுக்கு தெளிவான ஒரு பதிலை 3ஆம் வசனத்துல பதிவு பண்ணுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீயோ தர்மம் பண்ணுகிற பொழுது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருக்க வேண்டும். உன்னுடைய தர்மம் வலது கை கொடுக்கிறதை இடது கை காணாமல் இருக்கணும். அப்பொழுது வெளிரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று சொல்கிறார். அந்தரங்கமாய் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமே, அன்பு சகோதரனே, சகோதரிகளே, இந்த தபசு காலங்களில அந்தரங்கமாய் உன்னுடைய செப வாழ்வு, உன்னுடைய வேத வாசிப்பு, உன்னுடைய தான தர்மங்கள் ஆண்டவரை மையப்படுத்தக்கூடியதாக இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்தரங்கத்துல நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் வெளிரங்கமாய் உங்களுக்கு பலன் தருவார். நீங்கள் எண்ணுகிறதற்கும் யோசிக்கிறதற்கும் மேலான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். உங்களுடைய விசுவாச அளவீடு இன்னும் ஆழத்திற்கு கொண்டு போக ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் விசுவாசத்தின் ஆழத்துக்கு நீங்கள் போகிற பொழுது தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த தபசு காலங்களில் உங்கள் பலவீனங்கள் நீங்கணும், உங்கள் வியாதிகள் நீங்கணும், உங்கள் பிரச்சனைகள் நீங்கணும், உங்களுக்குள்ள இருக்க எல்லா குறைபாடுகளையும் ஆண்டவர் எடுத்து போட்டு ஒரு நிறைவான ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்வதற்குத்தான் இப்படிப்பட்ட தபசு காலங்களை திருச்சபை அனுசரிக்க இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். NMSI மூலமாக இந்த தபசு காலங்களில இப்படி செய்திகளோடு ஆண்டவருடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி, பேரானந்தம் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை தியானத்தில் கலந்து கொள்கிற உங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பாராக. நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவருக்கென்று உங்கள் நேரத்தை கொடுங்க. உங்கள் ஆண்டவருக்கென்று உங்கள் பணத்தை செலவிடுங்கள். ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் வெளியரங்கமாய் உங்களுக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகப்பனே, இந்த தியான வேளையில கர்த்தாவே, மனுஷர் காணும் வண்ணமாக தர்மங்களை செய்து பிரச்சனைகளையும் பிரிவினைகளையும் மனஸ்தாபங்களையும் ஆண்டவர் சண்டை சச்சரவுகளை பெருக்கிக் கொள்கிற காலத்துல ஆண்டவர் அந்தரங்கமாய் நாங்கள் உம்மை மையப்படுத்துவதற்கு எங்களால் இயன்றதை கொடுக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பரலோகத்துல பொக்கிஷங்கள் நிறைவாய் சேரும்படியாக ஆண்டவரே ஆத்தும ஆதாயம் செய்வதற்கும் சபைகளை கட்டி எழுப்புவதற்காக எங்களை அர்ப்பணிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் சுவாமி. இந்த தியான வேளையில இணைந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சட்டைக்குள்ள அரவணைத்துக் கொள்ளுங்க. முதிர்ந்த சகோதரருக்கு நல்ல சுகன் பலன் ஆரோக்கியம் தொடர்ந்து தாரும். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பாதுகாப்பும் பராமரிப்பும் நீர் தர வேண்டும் என்று செபிக்கிறேன். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் நாளா இருக்கட்டும், மனமகிழ்ச்சியின் நாளா இருக்கட்டும். இந்த நாளில் அருமையான உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எதிர்பார்ப்புகளை பெற்றுக்கொள்கிற ஆண்டவர் உம்முடைய கண்களில் தயவு கிடைக்கும்படியா செபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கரங்களை ஒப்போடு NMSI தேவைகளை சந்தியுங்க. அதன் திருப்பணிகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரை டைரக்டருக்காக செபிக்கிறேன். ஊழியம் செய்கிற அனைத்து மிஷனரிமார்களுக்காக செபிக்கிறேன். இந்த ஊழியத்தைக்காக செபிக்கிற உதாரணத்தை கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். கர்த்தர் இந்த ஊழியத்தை இன்னும் மகிமையாய் இந்த இந்திய தேசத்துல எடுத்து நீர் பயன்படுத்தும்படியா செபிக்கிறேன். உம்முடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிற இந்த தபசு காலங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தணும் உம்முடைய பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.